மற்றும் கேமராவில் வேர்ல்ட் ரெக்கார்ட் ரைட்டர் திரு மில்லத் அகமது அவர்களின் கதை, திரைக்கதை, வசனம், பாடல் வரிகளில் திரு எஸ்.ஆர். ராம் அவர்களின் இசையில் கதாநாயகன் விகாஸ், கதாநாயகன் யாழினி முருகன், நடிகர் பைல்வான் ரங்கநாதன் மற்றும் பலரின் அழகான நடிப்பில் உருவான ஆந்தை திரைப்படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மீடியா நண்பர்கள் உள்ளிட்ட அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த நிகழ்வில் முதல் நிகழ்வாக இறந்தவர் தனது கனவுகளை தோண்டி எடுக்கிறார் என்ற 5 வார்த்தைகளில் கதை எழுதி உலக சாதனை படைத்தவர், 8 புத்தகங்களை எழுதி சாதனை படைத்தவர், 4 குறும்படங்களை இயக்கி அதில் அரி என்ற குறும்படம் உலக சாதனையில் இடம் பிடித்துள்ளது. இவை அனைத்திற்கும் சொந்தக்காரர் மட்டுமல்ல, கதை, திரைக்கதை, வசனம், பாடல், இணை இயக்கம், தயாரிப்பு ஆகிய அனைத்திற்கும் சொந்தக்காரரான ஆந்தை படத்தின் இயக்குனருமான திரு மில்லத் அகமது அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். இயக்குனர் திரு மில்லத் அகமது அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். இணை இயக்குனர் A warm welcome to all of you on behalf of Andai movie team. எல்லா புகழும் இறைவனுக்கு. இங்கே வருகை தந்திருக்கும் திரையுலக பிரபலங்கள் அனைவரையும் முதற்கண் வணக்கம், வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். First of all, I want to thanks to media friends. காரணம் என்னன்னா, என்னோட சிங்கப்பூரில் சரவணன் என்ற நாவலின் கதையை பிரபல எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணன் களவாடி அயோத்தி ஆக்கி என் நெஞ்சில் அயோத்தி வார்த்தார். அதை வெளி உலகிற்கு கொண்டு வந்தது உங்களை போன்ற மீடியா தான். அதற்கு முதலில் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். மேலும் நீங்கள் எதை வேண்டுமானாலும் திருடிக் கொள்ளுங்கள், ஆனால் தயவு செய்து அடுத்தவரின் கற்பனையை திருடாதீர்கள், அடுத்தவரின் சிந்தனையை திருடாதீர்கள் என்று ஒரு கோரிக்கையை முன்வைத்து இப்பொழுது எனது ஆந்தை திரைப்படத்திற்கு வருகிறேன். இந்த ஆந்தை திரைப்படத்தின் கதை 2019 கொரோனா காலகட்டத்தில் எனக்கு நண்பர் மணிகண்டன் அவர்கள் அறிமுகமானார், முகநூல் வழியாக அறிமுகமானார். அதிலிருந்து தொடர்ந்த நட்பு இப்பொழுது ஆந்தை என்ற ஒரு முழு திரைப்படத்தில் முடிவாகியிருக்கிறது. அதற்கு அவருக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆந்தையில் அவர்கள் சொன்னது போல் கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள் எழுதி இணை இயக்கமும் தயாரிப்பும் பணிகளையும் செய்திருக்கிறேன். இந்த ஆந்தையின் சிறப்பு என்னவென்றால், ஆந்தை 360 டிகிரியில் திரும்பி பார்க்கும், எல்லா பக்கமும் திரும்பி பார்க்கும். அதுபோல் இந்த திரைப்படத்தில் எல்லா அம்சமும் இருக்கிறது. காதல் இருக்கிறது, கவர்ச்சி இருக்கிறது, திகில் இருக்கிறது, சஸ்பென்ஸ் இருக்கிறது, நகைச்சுவை இருக்கிறது, பாடல்கள் இருக்கிறது, சண்டை இருக்கிறது, மருத்துவம் இருக்கிறது, அறிவியல் இருக்கிறது, ஏன் பாலியல் வன்கொடுமைகளும் இருக்கின்றது. இது அனைத்து தரப்பு மக்களையும் எளிதாக சென்றடையும், அனைவருக்கும் பிடிக்கும் என்பதில் எல்லளவும் எங்களுக்கு சந்தேகம் இல்லை. இத்திரைப்படத்தை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டியது மீடியாவாகிய நீங்கள் தான். நீங்கள் தயவு செய்து இத்திரைப்படத்தை மக்களுக்கு கொண்டு செல்லவும், தொடர்ந்து எங்களது G6 பட நிறுவனம் தொடர்ந்து படங்களை இயக்கவும் ஆதரவு தர வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் I would thanks to my co-producer ஜீனத் பர்வீன். Thank you so much. மீண்டும் இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவது மில்லத் அகமது. நன்றி, வணக்கம். தயாரிப்பாளர் அவர்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக 5 படங்களுக்கு மேல் தனது இசையை சிறப்பாக கொடுத்து இசையமைத்துள்ள இசையமைப்பாளர் இந்த ஆந்தை படத்திலும் இசையமைத்துள்ளார். அவர்தான் திரு எஸ்.ஆர். ராம் அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறோம்.
ஸோ பிரஸ் நண்பர்களுக்கு மீண்டும் ஒரு மாதிரி வணக்கம். ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டீங்க. ஸோ மேடையில் உட்காந்துருக்கும் மணிகண்டன், திரு மிலன் சார் அவர்கள், ஹீரோ விகாஸ், ஹீரோயின், சீஃப் கெஸ்ட் ஒரு ஹீரோ வந்திருக்காங்க. அவங்க இன்னும் இன்ட்ரோவே அவ்வளோ அதுக்குள்ள நம்ம ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மற்ற எல்லாருக்கும் மாலை வணக்கங்கள். அந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக ஒரு 3 ட்ராக் பண்ணியிருக்கோம். ஒரு கானா சாங் மாதிரி ஒரு கேலப்பிங் சாங் பார்த்துருப்பீங்க நீங்கள். அண்ட் இன்னொரு ட்ராக் வந்து ஒரு இன்டிமேட்டட் ட்ராக்கு. இது 2 இல்லாமல் இன்னொரு சிங்கிள் பண்ணியிருக்கோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி அந்த சாங் இன்னும் முடியல. அது வந்து லைக் ஒரு ஆலவந்தான் மாதிரி ஒரு சைக்கோ மட்டும் தனியாக ட்ராவல் பண்ணுற மாதிரி. ஸோ படத்துக்கு வந்து படம் இன்னும் ரிலீஸ் ஆகல. நீங்கள் ட்ரைலர் அண்ட் சாங்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கு என்ன பெட்டராக உங்களால் ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். ஐ திங்க் முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டு கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் கைண்ட்லி சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. யாழினி முருகன் அவர் சொன்ன ஏதாச்சும் அப்படி இப்படி பேசினா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அப்புறம் நாங்கள் இருக்கிற காரணமாக இருந்த ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். நான் நடித்ததில் இது மொதல் ப்ரெஸ் மீட், மொதல் படம் வெளியே வந்திருக்கேன். ஆடியோ ட்ரீசர் ரிலீஸ். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த மில்லட் அஹமத் சாருக்கு, டைரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். அப்புறம் இந்த வாய்ப்பு வாங்கி கொடுத்த தாஸ் சார், அவருக்கு நன்றி சொல்கிறேன். ஸோ இந்த படம் வந்து இதில் ஒர்க் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. எனக்கு முதல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ இதில் ஒர்க் பண்ணுற எல்லா டெக்னீஷியன், கேமரா டிபார்ட்மெண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன். என்னை அழகாக காட்டியிருக்க கேமரா டிபார்ட்மெண்ட்க்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இந்த படத்தை வந்துட்டு நீங்கள் மீடியா இல்லைன்னா கண்டிப்பாக இது ஒன்றும் பண்ண முடியாது. என்னை உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி என்னை வளர்த்து விடுங்க. உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே நன்றி. 5வது படத்தில் கதாநாயகனாக நடித்திருக்கும் ஹீரோ விகாஸ் அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பத்திரிகை மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். இது என்னோட 4வது படம். நவீன் மணிகண்டன் சார் அவரோட 3வது படம் இது. 3வது படத்தில் நான் தான் ஒர்க் பண்ணுறேன் ஹீரோவாக. மில்லத் அஹமத் சார் இதில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப நன்றி. அடுத்த படமும் எனக்கு தான் பேசியிருக்காரு. யாழினி இதில் ஹீரோயினியாக பண்ணியிருக்காங்க. எஸ்ஆர் ராம் மியூசிக் டைரக்ட் பண்ணியிருக்காரு. 2 சாங் பார்த்துருப்பீங்க, சூப்பராக வந்திருக்கு. அடுத்து இப்போது உற்சாதனன் அப்படின்னு ஒரு மூவி பண்ணிகிட்டு இருக்கேன். 5வது மூவியாக. இது நீங்கள் இந்த ஆந்தை படத்தை நல்லபடியாக பத்திரிகை நிறுவனம் வெளியே நல்லா கொண்டு வரணும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வெளியே மாலை வணக்கம். அது மீடியா நண்பர்களுக்கும் வந்திருக்கும் தயாரிப்பாளர், ஹீரோ, ஹீரோயின். அதாவது நவீன் மணிகண்டன் அப்படிங்கிறவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஒரு 30 வருஷமாக அவர் கூட ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். அவர் ஸ்டெடிகமில் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ரேட்டரு. அதுவும் இல்லாத ஒரு நெருங்கிய நண்பர் எனக்கு. ஃபஸ்ட் படத்துக்கு ஆடியோ லான்ச் கூப்பிட்டுருந்தார். அப்போ என்னால் வர முடியல. அவருடைய ஆந்தை படம் மேலும் மேலும் வெற்றி அடையணும். இன்னும் நிறைய படங்கள் படலாம். என்னுடைய ஒரு சின்ன அட்வைஸ் பார்த்து, இப்போது படம் தயார் பண்ணுறதுக்கு வரவங்க எல்லோரும் வந்து சினிமா ஃபீல்டு ரொம்ப நல்லா இருக்கு. இதை பற்றி யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அன்றைக்கி வந்து ஒரு சிவாஜி படமோ எம்ஜிஆர் படமோ ரிலீஸ் ஆச்சுன்னா 3 தேட்டரில் ரிலீஸ் ஆகும், 300 நாள் ஓடும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 900 தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. 1 வாரம் ஓடினாலே அந்த கலெக்ஷன் எடுத்துடலாம். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன படம் பண்ண போகிறோம், கரெக்டான ஒரு திட்டமிடல் வேண்டும். கமல் சார் சொல்லுவார், அதை வந்து ரிகல் சார். இன்னும் சொல்ல போனால் கூத்துப்பட்டுறையில் இருக்கிறவங்க சொல்ல போனால் ஒத்திகைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இப்போ நாளைக்கு என்ன சீன் எடுக்க போகிறோம் அப்படின்றத இன்றைக்கே திட்டமிட்டு படம் பண்ணோம்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். இன்றைக்கி வந்து காக்கா முட்டையும் சரி, பொன்னியின் செல்வனும் சரி, பணம் பெருசாக இருந்தால் பொன்னியின் செல்வன் பண்ணலாம், ரொம்ப கம்மியாக இருந்தால் காக்கா முட்டை மாதிரி ஒரு படம் பண்ணலாம். அதாவது நவீன் மணிகண்டன் வந்து 30 வருஷம் பழக்கம் எனக்கு. நாங்கள் தனுஷார் படத்தை வந்து இந்த சிவன் பார்க்கில் மீட் பண்ணி இந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு
ஒரு திறமையான ஒரு நண்பர். அதுக்காக வேண்டி தான் என்னை அழைச்சி இங்கே இன்வைட் பண்ணியிருக்காரு. எல்லாமே வந்து இன்றைக்கி வர படங்கள் கண்டிப்பாக நாளைக்கு வந்து இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் போயிட்டு வெயிட் பண்ணாமல் அன்றைக்கி என்ன வந்து சீன் பண்ண போகிறோமோ அந்த சீனை வந்து துரிதமாக அன்றைக்கி வந்து நம்ம அன்றைக்கி ஷார்ட் பண்ணி முடிச்சோம்னா கண்டிப்பாக தயாரிப்பாளரும் இயக்குனரும் நடிகர்களும் வந்து ஜெயிக்கலாம். இன்றைக்கி நல்லா இருக்குது. சினிமா ஃபீல்டு வந்து எந்த விதத்துலேயும் வந்து சோட போனது கிடையாது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நம்மளுடைய முயற்சி தான். நம்ம இந்த செலவு பண்ணுறோன்னு சொன்னால் கரெக்டான வழியில் செலவு பண்ணோம்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். அதுக்கு தான் நான் ஒரு உதாரணத்துக்கு காக்கா முட்டை படத்தினுடைய பட்ஜெட் என்னன்னு தெரியும். செகண்ட் ஷோ போகிறோம் நாங்கள் காசி தேட்டரில், வீடு எம்ஜிஆர் நகர். செகண்ட் ஷோ ஃபுல்லாக இருக்குது அந்த ரிலீஸ் டைமில். அந்த மாதிரி தரமான படங்களை திட்டமிட்டு நல்ல வளர்ச்சி அடையணும்னு சொல்லி உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. அடுத்து பல படங்களை வெற்றியடைய செய்து கொண்டிருப்பவர் இவர்தான். திரு ஜெனீஷ் அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பன்மாலை படத்தில் இவ்வளோ கிராண்டியராக ஒரு சின்ன மூவிக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அவங்க சார்பாக அவங்களுக்கு நன்றி. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு யங் ஹீரோ யங் ஹீரோயின் பார்க்க நல்லா சாமிங்காக உட்காந்துருக்காங்க. ஸோ அது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பாசிட்டிவான விஷயம். இந்த டைரக்டர் முன்னாடி இருந்து இவருடைய முந்தின படத்துலேருந்து ஒரு நல்ல தொடர்பில் இருப்பார். பட் அந்த படத்துக்கு நாங்கள் எந்த விதத்துலையும் வணிக ரீதியாகவோ அல்லது வேறு எந்த வகையிலையும் நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ண முடியல. ஹோப்ஃபுல்லி இந்த படத்தில் நாங்கள் அசோசியேட் ஆகும் நம்புகிறேன். தென் இந்த ப்ரொடியூசர் நிறைய அவர் பின்புலம் பெருசாகவே இருக்குது. எழுத்து உலகத்துலேயும் சரி, சினிமாலேயும் ஒரு பெரிய ஆசையோடு வந்திருக்காரு. அவரோட ஆசை கண்டிப்பாக நிறைவேறும். இசையமைப்பாளர் மிஸ்டர் ராம், இவரை ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியும். ஆரம்ப காலத்துலேருந்து ஒரு சூப்பர் ஹிட்டுக்காக காத்துட்ருக்காரு, தயாராகிட்டு இருக்காரு. ஹோப்ஃபுல்லி இந்த படத்துலையும் அது நடக்கணும்னு நம்புகிறேன். வாழ்த்துக்கள். ஸோ இந்த படத்தில் மற்ற டெக்னீஷியன்ஸ் பற்றி தெரியல. ஆந்தை டைட்டில் யூனிக்காக இருக்குது. ப்ரோமோ கார்ட்ஸ் பார்க்கும்போது சம்திங் ஒரு அட்ராக்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்காங்கன்றத தெரியுது. சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது சீனியர் மிஸ்டர் மோகன் அவங்க சொன்ன மாதிரி அதில் பிளான்ட் எக்ஸிக்யூஷன் பண்ணதுன்னா கண்டிப்பாக தப்பு பண்ணாது அப்படின்ட்டு பொன்னியின் செல்வன்லேருந்து காக்கா மட்டை இப்படி ரெஃபரன்ஸ் சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக அது உண்மை. அவங்கள மாதிரியான சீனியர்ஸோட கைடன்ஸோட படம் எடுக்கும்போது டெஃபினட்டாக ஜெயிக்கலாம். ஏன்னா அவங்க படம் எடுத்துகிட்டு இருக்கும்போதே எப்படி இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்றத ஜட்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு திறமை அவங்களுக்கு இருக்குது. அந்த அனுபவத்தினால அடுத்த லெவல் எங்ககிட்ட அடுத்த லெவல் பிஸ்னஸ், நெக்ஸ்ட் லெவல் மார்க்கெட்டிங்னு வரும்போது அதில் நாங்கள் சில விஷயங்களை இப்போ ஃபாலோ பண்ணுறோம். தியேட்ரிக்கல் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குன்ற ஒரு விஷயம் இருக்குது சின்ன படங்களுக்கு. அதை தாண்டி இப்போது ரீசெண்ட்லி இப்போ எங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷன் நிறுவனம் ஒரு மல்டிபிள் ஓடிடிஸோடு நாங்கள் இப்போ செப்டம்பரில் சைன் பண்ணுறோம். ஸோ இந்த டாப் ஓடிடியில் போக முடியல, நெட்ஃப்ளிக்ஸ் அமேசானில் வந்து நிறைய படங்கள் லைனப்பில் இருக்குன்றவங்க இனிமேல் ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. நம்மளை மாதிரி நல்ல சின்ன படங்கள் எடுக்கிறவங்க தைரியமாக வரலாம், எடுத்துகிட்டே இருக்கலாம், மானிட்டைஸ் பண்ணலாம். அதுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஆந்தை படம் அந்த வரிசையில் சேர்ந்து பணமும் சம்பாதிக்கும், பேரும் சம்பாதிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார். சமீப காலமாக நிறைய படங்களில் தனது சிறப்பான நடிப்பை கொடுத்து கதாநாயகனாக வலம் வந்து கொண்டிருக்கும் கதாநாயகன் நடிகர் திரு விஜய் விஸ்வா அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு ஆந்தை படக்குழுவுக்கு என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்களும் வணக்கங்களும். தொடர்ந்து அவரோட கான்ஃபிடென்ட் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. வாழ்த்துக்கள் சார். அவங்க சொன்னாங்க 5 பட ஹீரோ 5 பட ஹீரோன்னு, ஏதோ டைட்டில் 5ன்னு நினச்சேன். பட் 5 படம் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் 2 பேருக்கும் மை கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா இன்றைக்கி நம்ம சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம், நான் 4 படம் பண்ணியிருக்கேன் 5 படம் பண்ணியிருக்கேன். பட் அதுக்கான எஃபர்ட்ஸ் அவங்க என்ன போட்டிருக்கான்றது ஹானஸ்ட்டாக அந்த டீமுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறப்போ அந்த படங்களும் சொல்லியிருந்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும். ஏன்னா ஒரு செகண்ட் தான் ஆகும் ஒரு படத்தோட டைட்டில் சொல்கிறதுக்கு. அது படமாகி மையக்கருவிலேருந்து கடைசி ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அந்த டைரக்டரும் ப்ரொடியூசரும் படுற பாடம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஜெனிஸ் ப்ரோ இல்லையா? ஸோ கண்டிப்பாக எந்த இடத்துக்கு போனாலும் உங்களை எந்த படம் முதல்ல தூக்கி விட்டதோ தயவு செய்து அந்த படத்தை மறந்துடாதீங்க. பிகாஸ் இன்றைக்கி நிறைய பேர் நாம் பார்த்துட்டு தானே இருக்கோம், வரோம் ஹிட்டான படங்கள் மட்டுமே முதல் படம்னு சொல்லிட்டு போயிட்டுருக்குறாங்க. அது எல்லாருக்குமே பொருந்துமானது தான். முதல் பட வாய்ப்புன்றது ஒரு தயாரிப்பாளர் எவ்வளோ அவர் நம்ம நம்பி கொடுத்துக்க ஒரு விஷயம். அதனால் என்றைக்குமே அந்த இயக்குனரையும் தயாரிப்பையும் மட்டும் யாருமே மறந்துடக்கூடாதுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்.
அதுக்கப்புறம் இந்த படத்தில் நான் விஷுவல்ஸ்லாம் பார்த்தேன், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவர் ரெக்கார்டு ரைட்டர் ரெக்கார்ட் ரைட்டர்னு பார்த்தேன். ஸோ அவருடைய கான்ஃபிடன்ட் லெவல், நாம் இந்த படத்தை பண்ணி ஜெயிச்சிட முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் முன்னெடுத்திருக்கதும், அதுக்கு இந்த ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ்லாம் கூட இருக்கிறதும் வந்து ரொம்ப சந்தோஷம். இப்போ நான் காரில் வரப்போ சும்மா பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். இப்போ சமீபமாக வளர்ந்துட்டு இருக்க ஒரு சூப்பர் மார்க்கெட், சும்மா ஒரு சின்னதாக வளர்ந்த சூப்பர் மார்க்கெட் இன்றைக்கி வந்து ரிலையன்ஸ் வந்து வாங்க போகிறாங்க 1500 crore சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. அந்த சூப்பர் மார்க்கெட் வந்து ஒரு சாதாரண ஒரு பெட்டி கடையை ஆரம்பித்து, அதுக்கப்புறம் சின்ன மளிகை கடையை ஆரம்பித்து, அதுக்கப்புறம் லைனப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இன்றைக்கி வந்து அவர் வந்து அந்த டீம் வந்து கிட்டத்தட்ட 16 இடத்துல பிரான்ச் போட்டு வளர்ந்துருக்காங்க. இன்றைக்கி ஜியோ வந்து அவங்கள வந்து அப்ளை பண்ணுறாங்க. விச் மீன்ஸ் இங்கே சொல்ல வர்றது அதே தான். ஏன்னா இங்கே வந்து ரிலையன்ஸ் மாதிரியான பெரிய பெரிய படங்கள், பெரிய பெரிய ப்ரொடக்ஷன்ஸ், பெரிய பெரிய டைரக்டர்ஸ், பெரிய பெரிய ஹீரோஸ் இருந்தால் கூட எங்களை மாதிரி சின்ன சின்ன டீம், ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், நம்ம செய்கிற வேலையை கான்ஃபிடண்ட்டாக வளர்ந்தால் ஒரு நாள் கண்டிப்பாக அங்கே வரலாம் அப்படின்ற ஒரு விஷயம் நான் சொல்லியிருக்க விரும்புகிறேன். ஏன்னா என் பக்கத்தில் இருந்தவங்களே இன்றைக்கி நிறைய பேர் ரொம்ப நல்லா வளர்ந்துருக்காங்க. அவங்க கூட இருந்து நானும் பார்த்துட்டு இருக்க விஷயம் என்னென்னா, நான் 10 வருஷமாக தான் சினிமாவில் இருக்கேன். அதுக்கு முன்னாடி இருந்து நிறையா லெஜண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அவங்கக்கிட்ட இப்போ கலந்துக்கிறப்ப அவங்களும் வந்து ஜஸ்ட் இந்த அப்டேஷனுக்குள்ளே உள்ளே வர முடியாமல் அவங்க வந்து தவிக்கிற தவிப்பு எனக்கு தெரியும். இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு 8-12 வெற்றி படங்கள் கொடுத்த ஒரு இயக்குனர் கூட இன்றைக்கி என்னோடய ஆடியோ லான்ச் 4 கழிச்சு நடக்குது இதே பிரசாத்தில். அதுக்கு இன்வைட் பண்ண போயிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷம் அவர் பேசினார். அப்போ சொன்ன விஷயங்கள் அதுதான். நாங்கள் இருந்த காலங்களில் இருந்த சினிமா வேறு, இப்போ இருக்க ஒரு சினிமா வேறு. இதுக்குள்ளே எங்களால் வர முடியல, நீங்களும் புதுசாக வர பசங்களும் நீங்களும் எப்படியாவது வந்துடுங்க அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி சார் சொன்ன மாதிரி வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆன அளவுக்கு வாய்ப்புகளும் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்குது. அளவுக்கு அதிகமான வாய்ப்புகளும் இருக்குது. நம்ம அதுக்கான திறமைகளை வந்து வளர்த்துட்டோம்னா கண்டிப்பாக நமக்கான வாய்ப்புகள் கிடைக்கும்ன்றது இன்றைக்கி ஓப்பன் அப் ஆகிருக்கு. அண்ட் ஒன் மோர் திங், என்னுடைய ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட் என்னென்னா, இது மாதிரி படங்கள், சிறிய படங்கள், என்னோடய படங்களாக இருக்கட்டும், சின்ன படங்களாக இருக்கட்டும், அதில் டைரக்டர் கம் ப்ரொடியூசர் எப்பயுமே வந்து ஃப்ரெஷராக தான் வராங்க. மேக்ஸிமம் ஃப்ரெஷராக தான் வராங்க. அவங்களுக்கு ஆர்வங்கள் இருக்குது. ஆனால் அது கூட ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன்ஸ் வந்து எல்லாருமே கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்க. தே ஆர் லவபிள் அபவுட் சினிமா. அவங்கக்கிட்ட பணம் மட்டும்தான் இருக்காது, பட் திறமைகள் நிறையா இருக்கும். உதாரணத்துக்கு கேமராமேனாக இருக்கட்டும், மியூசிக் டேரக்டராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், எல்லாருக்குமே திறமைகள் இருக்கும். அவங்களோட முழுக்க காதல், அவங்களோட வெறி எல்லாமே வந்து சினிமா மட்டும்தான். ஏன்னா எக்ஸப்ட் த ப்ரொடியூசர், அவர் பணம் போடுவார், அவரும் கண்டிப்பாக அந்த சினிமாக்காக உழைப்பார். பட் மற்ற எல்லாருமே வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த சினிமாவில் 99.99% யாரும் பணத்துக்காக வேலை பார்க்குறதே கிடையாது. இந்த படம் ஜெயிச்சிடாதா, இது மூலமாக எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிடாதா, நம்ம அடுத்த லெவலுக்கு போயிட மாட்டோமான்ற ஒரு விஷயத்தை தான் எல்லாருமே இன்வால்வ் ஆகி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்துக்காக தான் நான் சொல்கிறேன். இந்த படத்தில் கூட ஒர்க் பண்ணுற டீம், டெக்னிக்கல் டீம் வந்து டெஃபினட்டாக சார் சொன்னாங்க ரொம்ப அழகாக, எவ்ரிடே வந்து டிஸ்கஸ் பண்ணி நாளைக்கு பண்ண போகிற விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணால் கண்டிப்பாக அது இப்போ இருக்கிறத விட இன்னும் ஒரு 2 லெவல் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ அதுக்கு என்னுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கிறேன். அப்புறம் வைக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் கூட சொல்லணும். இப்போ சமீபமாக 3-4 நாளாக பார்த்துட்ருக்கேன். நம்மளாம் நந்தா படம் பார்த்துருப்போம். நந்தா படத்தில் கருணாஸ் அண்ணா வந்து ஜட்ஜிட்ட சொல்லுவார், வண்ணாத்துறையில் உள்பாவோட காணாம படம் கூட என்ன தான் திட்டுறாங்கன்ற மாதிரி அங்கங்கே சில சம்பவங்கள் நடக்க தான் செய்யுது. நமக்கு அதான வருத்தங்களுக்கு தான் செய்யுது. ஆனால் எதுக்கு எடுத்தாலும் சினிமா தான் காரணம், சினிமா பார்த்து கெட்டு போயிடுறாங்க, சினிமாவை பார்த்து கெட்டு போயிடுறாங்கன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ட்வீட் போட்டுருக்குறாங்க. எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது, எல்லாராலையும் ட்வீட் போட முடியும். சினிமாவில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க, அதை யாராவது ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு தான் அவங்க பார்க்கணுமே தவிர, ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறத வந்துட்டு இது சினிமானால தான் கெட்டு போயிடறாங்க, சினிமானால தான் கெட்டு போயிடறாங்கன்ற மாதிரி நிறையா பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா சினிமா வந்து ஒரு நல்ல ஊடகம். ஒவ்வொரு இயக்குனரும் ஒரு நல்ல கருத்தை மட்டும் தான் சொல்லுவாங்களே தவிர எந்த இயக்குனரும் தவறான கருத்தை சமூகத்துக்கு சொல்லணும்னு நினைக்க போகிறதில்ல. ஸோ சினிமா வளரணும்னா எல்லாருமே சினிமாவை காதலிக்கணும், ஆதரவு தரணும். வந்திருக்க மீடியா எல்லாரும் நன்றி. அண்ட் சரவணன் ப்ரோ, சீரியஸாக நான் எதிர்பார்த்து வந்த விட இங்கே இருக்க கேமராஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் நன்றி. கிட்டத்தட்ட 32 கேமரா இருக்குது. பட் ஹீரோயின் பேசுகிறப்ப 33வது கேமராவாக நம்ம ப்ரொடியூசர் தனியாக இண்டிவிஜுவலாக எடுத்தார். ஸோ அவரோட லவ் தெரியுது. ஸோ இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையணும். என்னுடைய 4 கட்சி என்னோட படத்துக்கும் நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக வந்து இதே ஆதரவு கொடுக்கணும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். ஆலையும் இயக்கி ஆலை படத்தின் இயக்குனர் மற்றும் கேமரா திரு நவீன் மணிகண்டன் அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கும் ஐயா
பெரியவருக்கும் மோகன் சார் அவர்களுக்கும் எனது தயாரிப்பாளர் மில்லத் அகமது சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அளவு ஓகே தானே? அப்புறம் சார், அப்புறம் விஜய் விஸ்வா, மியூசிக் டைரக்டர் எஸ்ஆர் ராம், ஹீரோ விகாஸ், ஹீரோயின் யாழினி, ஸோ எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ என்ன நான் படத்தை பற்றி சொல்கிறது எப்படின்னு சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. பார்க்குறவங்க கண்ணுக்கு பூரா சின்ன படமாக தான் தெரியுது, பெரிய படமாக தெரியல. இந்த இடத்துல பெரிய ஜாமான் உட்காந்து தான் பெரிய படமாக தெரியுது. எங்களை மாதிரி சின்ன சின்ன டெக்னீஷியன் உட்காந்து சின்ன சின்ன படங்கள் பண்ணுறதுக்கு யாருமே முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ இல்லையா, அது ரெண்டாவது. படம் வந்து தேட்டருக்கு வருதா வரலையாங்கிறது ரெண்டாவது. ஆனால் கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு ப்ரொடியூசரு அங்கே இங்கே எல்லாம் கஷ்டப்பட்டு வந்து ஒரு படத்தை எடுத்து எப்படியாவது ஆடியன்ஸ் கொண்டு போயிடணும், தேட்டர் கொண்டு போயிடணும் ஆசைப்பட்டு தான் இந்த படம்லாம் நாங்கள் எடுக்கிறோம். அது ஸோ அது வந்து எல்லாம் கொண்டு போகணும், எல்லாம் கொண்டு சேர்க்கணும். அது முக்கியமான காரணம் நீங்களும் ஒரு காரணம் தான். அதுக்கு நீங்கள் ரொம்ப ஒத்துழைக்கணும். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன படங்கள்லாம் வெற்றி அடையணும். ஸோ அதுக்கு நீங்கள் எல்லாமே நல்லா ஒத்துழைக்கணும். அதனால் வந்து சின்ன பட்ஜெட்டு பெரிய பட்ஜெட்லாம் கிடையாது. நம்ம படம் பார்க்குறது ஒரு நல்ல படம், நல்ல கண்டென்ட்டு, இது இருந்தால் போதும், நமக்கு ஜெயிச்சிடலாம். ஸோ ஒரு சின்ன குட்டி கதை மட்டும் ஒன்று சொல்லிடுறேன் உங்களுக்கு. நம்மளுடைய நாக்கும் பல்லும் பேசிக்கிச்சான். ஸோ என்னன்னா, நாக்கு போய் பல்லுக்கிட்ட போய் நீ எவ்வளோ எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுற, நான் உனக்கு ஏதாவது உதவி பண்ணணும், ஏதாவது நீங்கள் வந்து சொல்லுறப்பட, இல்லை வேண்டாம், உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்குறேன். இல்லை நீ வந்து எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுற, ஒரு கடலை முட்டை இருந்தால் கடிச்சு கொடுக்குற, ஸோ ஒரு நண்டு இருந்தாலும் கடிச்சு கொடுக்குற, ஸோ எல்லாமே கடிச்சு நீ கொடுக்குற, நான் நல்லா சாப்பிட்டுடுறேன். ஸோ அந்த ஒரு விசுவாசத்துக்காக நான் உனக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படிமா சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணிச்சான். உடனே பல்லு சொல்லுச்சு, நீ வந்து உதவி பண்ணணும்னு நினச்சின்னா ஒரே உதவி மட்டும் பண்ணு. என்னன்னா, இது மாதிரி வந்திருக்கவங்க பெரியவங்க, யாராவது ஒரு பர்டிகுலர் மீடியாக்காரவங்க, ஹீரோ ஹீரோயின் இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா, வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படி ஒரு வார்த்தை கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப மரியாதை கிடைக்கும். ஆனால் நீ தவறுதலாக பேசிட்டீங்கன்னா நேராக வந்து ஒன்றே தாக்க மாட்டாங்க, என்ன தான் தாக்குவாங்க, தாக்கினா என் பல்லு தான் உடையும். ஸோ அதனால் வந்துட்டு நீ எந்த உதவியும் பண்ண வேண்டாம், உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்குறேன். இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, சினிமாவில் ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து ரெஸ்பெக்ட் தான் அது. ஸோ இந்த இடத்துல யார் இருக்காங்க, நாளைக்கு இன்னொரு இடத்துல யார் எப்படி இருப்பாங்க, நாளைக்கு பெரிய லெவல் எப்படி போவாங்கிறது சினிமா மட்டும் ஊகிக்கவே முடியாது. ஸோ கண்டிப்பாக உழைச்சோம்னா கண்டிப்பாக கை கொடுக்கணும் நமக்கு. சின்ன படங்கள் பெரிய படங்கள் வந்துட்டு எல்லாமே நீங்கள் சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு இந்த படத்தை வெற்றி பெற செய்யணும்னு தலைமையோடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். இந்த ஆந்தை படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த விருந்தினர்களை கௌரவிக்க கேட்டுக்கொள்கிறோம். திரு ஜெனீஷ் அவர்களை கௌரவிக்க கேட்டுக்கொள்கிறோம். ஹீரோ விகாஸ் அவர்களை கௌரவிக்க கேட்டுக்கொள்கிறோம். ஹீரோயின் யாழினி முருகன் அவர்களை கௌரவிக்க கேட்டுக்கொள்கிறோம். இசையமைப்பாளர் எஸ்ஆர் ராம் அவர்களை கௌரவிக்க கேட்டுக்கொள்கிறோம். திரு அனிஃபா நாசத் அவர்களை கௌரவிக்க கேட்டுக்கொள்கிறோம். திரு மோகனரங்கன் அவர்களை கௌரவிக்க கேட்டுக்கொள்கிறோம். இயக்குனர் மற்றும் கேமரா திரு நவீன் மணிகண்டன் அவர்களை கௌரவிக்க கேட்டுக்கொள்கிறோம். PRO சார் திரு சக்தி சரவணன் ரசிகர் பட்டான் அதிகமா இருக்குல்ல சாருக்கு.
விஜய் பண்ண போங்க அவங்களுக்கு கேமராமேன் எல்லாரும் அதுக்கு பொன்னாடி அணிவித்து கௌரவம். அழகிலா அருளும் அளவிலா அன்பும் இலகும் ஓர் இலையின் இனிய பேர் போற்றி. உலகெல்லாம் படைத்தே உயர் உறக்காக்கும் புலமையும் தனக்கே புகழலாம் முடியாது. இங்கே கூடியிருக்கின்ற கலைஞர்களுக்கும் மற்றும் மீடியா நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்கண் இதயம் நிறைந்த நன்றியை கூறிக்கொள்கிறேன். ட்ரெய்லர் பார்த்தோம், ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. இதை ப்ரமோட் பண்ணுறது உங்களுடைய கைகளில் தான் இருக்கிறது. எனவே உங்கள் அத்தனை பேரையும் இந்த படத்தை சிறப்பாக வெளிக்கொணருமாறு மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய தந்தை நாகூர் ஹனீஃபா அவர்களுடைய உன்மதமா என்மதமா ஆண்டவன் எந்த மதம், நல்லவங்க எம்மதமோ ஆண்டவன் அந்த மதம் என்ற பாடல், அந்த பாடலை கேட்டிருக்கிறார்கள். பாடுகிறேன். யோசித்தனங்க கத்தியாச்சு கத்தி கத்தி தொண்ட தண்ணி வத்தியாச்சு சுத்தமாக சொன்னதெல்லாம் போரலியா மொத்தமாக காதிலவா ஏறலியா
தந்தன தந்தன தன 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 தந்தன தந்தன தனனா. உன் மதமா என் மதமா ஆண்டவன் எந்த மதம், நல்லவங்க எம் மதமோ ஆண்டவன் அந்த மதம். அட பொங்கடா 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 பொல்லாத பூசலும் ஏசலும் என்னடா, கூட வாங்கடா 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 சொல்லாத சங்கதி சொல்றேன் கேளடா. அந்த ஆண்டவன் தான் கிறிஸ்துவனா முஸ்லிமா இல்லை ஹிந்துவா, உன் மதமா என் மதமா ஆண்டவன் எந்த மதம், நல்லவங்க எம் மதமோ ஆண்டவன் அந்த மதம், நல்லவங்க எம் மதமோ ஆண்டவன் அந்த மதம். நன்றி, வணக்கம். எப்பவுமே வந்து பெரிய நடிச்சா மட்டும்தான் கிளைம் பண்றாங்க இது எங்க கதைன்ட்டு. அப்படி இல்லாம வந்து படம் ஹிட்டான படத்துக்கு மட்டும் தான் கிளைம் பண்றாங்க எங்க கதைன்ட்டு. சின்ன சின்ன படம் வந்து பெரியான படமும் சரி சின்ன படமும் சரி யாரும் கிளைம் பண்றது கிடையாது. புதுசா இப்போ வந்து எல்லாமே இது ஒரு விஷயமா எடுத்துக்கிறாங்க. இதோட நிலைப்பாடு நீங்க சொல்லுங்க சார். நீங்க சொல்ற பெரிய படம் சின்ன படம் கிடையாது சார். எந்த ஒரு படம் இன்னொருத்தரோட கதையோட சாயல் இருந்தாவே அதுவே வந்து நம்ம கிளைம் பண்ண முடியும் சார். சாயல் சொல்ல முடியாது சார். உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும், எனக்கு ஒரு எண்ணம் இருக்கும். நீங்க ஆந்தி எடுத்துக்கிறீங்க, நான் குருவின் எடுப்பேன்னு வச்சுங்களேன் சார். நீங்க எடுக்கலாம் சார், ஆனா ஒரே மாதிரி எப்படி சார் நீங்க வந்து ஒரு கேரக்டர் கொண்டு வர முடியும்? இப்ப என்னோட கதையில பாத்தீங்கன்னாக்கா இறந்து போன சிங்கப்பூரில் இறந்து போன அந்த உடலை சலீம் என்ற ஒரு முஸ்லீமும் சிலுவை என்ற கிறிஸ்தவம் 2 பேரும் எடுத்துட்டு வராங்க ஃபிளைட்ல. அது சிங்கப்பூர்ல ஃபிளைட்ல கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது 7 சான்றிதழ் வேணும். அது எல்லாமே நான் என் கதையில சொல்லியிருக்கேன். அதுவே இது வந்து இந்தியாவில் நடக்குது, உள்ளூர்ல நடக்கிற கதைக்கு ஏன் சார் ஃபிளைட்ல போகணும், ஆம்புலன்ஸ்ல போக கூடாதா? ஒண்ணு. ரெண்டாவது, ஏன் அதை பர்டிகுலரா அதை வந்து ஏன் ஒரு முஸ்லீம் மட்டும் எடுத்துட்டு போகணும்? அதான் என்னோட கேள்வி. அப்ப அது என்னோட கதையோட மெயின் இதே வந்து மத நல்லிணக்கம் தான். அதை தான் நான் என்னோட இது பண்ணி அந்த கதை 6 விருதுகள் வந்து தமிழகத்தில் மட்டும் வாங்கியிருக்குது. அதை தான் நான் வந்து கிளைம் பண்ணேன். ஆனால் கடைசி வரைக்கும் கிளைம் பண்ண முடியல. ஏன்னா எழுத்தாளர் வந்து ஃபோன் காலை பார்த்தாவே எடுக்க மாட்டேங்கிறாரு. அப்புறம் இயக்குனர் மந்திரமூர்த்தி சரி இது வரைக்கும் ஒரு பதில் சொல்லலை. அண்ணன் சசிகுமார் இது வரைக்கும் அவர் எல்லாத்துக்கும் படத்துல தான் நல்லவராக நடிக்கிறத தவிர நமக்கு எதுக்கும் இது வரைக்கும் ஒரு ஃபோன் பாயிண்ட் நான் இத்தனைக்கும் அவரோட ட்விட்டர் எல்லாத்துலேயுமே நான் ஷேர் பண்ணேன். இது வரைக்கும் அவர் அதையும் சொல்லவே இல்லை. ஆனால் ஒரே ஒரு ஆறுதல் வந்து அந்த படத்தோட தயாரிப்பாளர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், தம்பி இது வந்து நான் அவர்கிட்ட பணம் கொடுத்து தான் நான் எழுத்தாட்ட கதையை வாங்கியிருக்கேன், நீங்கள் எதாக இருந்தாலும் எழுத்தாட்ட கிளைம் பண்ணிங்க, எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் என்னால் எதுவுமே கிளைம் பண்ண முடியல, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சார் நான் திரு பாக்கியராஜ் சார்கிட்ட போய் சொன்னேன். படம் வெளியே வந்து போயிடுச்சு, தியேட்டரில் வந்துட்டு போயிட்டு இனிமேல் போய் நீ கிளைம் பண்ணுறது ஒன்றும் அர்த்தம் கிடையாது, வேஸ்ட் ஆஃப் மணிப்பா, டைமும் வேஸ்ட்டு, அதனால் இதை விட்டுடு அப்படின்னு சாரே சொன்னார். அது உண்மைதான். அது நம்ம போய் கேஸ் போட்டு வேஸ்ட்டு தான். அது தமிழ் சினிமாவுக்குமே கதை திருட்டு நடந்துனே இருக்கு. அதை பற்றி உங்களுக்கு கருத்து சொல்லுங்க, கரெக்டா என்ன பண்ணலான்ட்டு. இது வந்து எம்ஜிஆர் சொன்ன மாதிரி திருடனா பார்த்து திருந்தா விட்டா திருட்ட ஒழிக்க முடியாது. அது மாதிரி அது வந்து நம்ம தடுக்க முடியாது சார். இது எல்லா பெரிய எனக்கு என்ன சிட்ட எழுத்தாளர்கள் வந்து கதையை திருடினா ஓகே ஒத்துக்கலாம். இவங்க சாகித்ய அகாடமி எஸ் ராமகிருஷ்ணன் வாங்கினவர், அவரு திருடிருக்காரு. ஜெயமோகன் சர்க்கார் படத்தை கதையை திருடிருக்காரு. பெரிய பெரிய எழுத்தாளர்கள் செய்யும் போது தான் நமக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கு ஆதாரம் பார்த்தீங்கன்னா நல்ல வேலை நான் வந்து 2010 வந்து என்னோட நாவலை வந்து நான் வந்து கதையா வந்து புத்தகமாக வெளியிட்டேன். அது மணிமேகலை பிரசவம் தான் வெளியிட்டாங்க. கிட்டத்தட்ட 2000 காப்பி வந்து புத்தக காட்சியிலேயே சென்னை புத்தக காட்சியிலேயே விற்பனையானது. சார் ஆந்தன்னு பேர் வச்சிருக்கீங்க. இந்த ஆந்த வந்து இரவுல மட்டும் தான் கண்ணு தெரியும். இல்ல ஹீரோக்கா இல்ல ஹீரோயினுக்கா? இரவுல மட்டும் தெரியும். இல்ல சார், இல்ல இந்த படமே வந்து இரவுல தான் சார் நடக்குது. ஆமா, ஒன் நைட் ஸ்டோரி தான் இது. ஒன் நைட் ஸ்டோரி. இதுக்கு நாங்க வந்து இரவுன்னு தான் வந்து தலைப்பு வச்சிருந்தோம். ஓர் இரவு, இப்படி நிறைய இரவுன்னு சொல்லிட்டு நான் டைரக்டர் சொல்லிட்டு இருந்தேன். அவர் என்னங்க இரவுன்னு சொல்லிட்டு இப்போ கூட சமீபத்தில் அவர் பார்த்திபன் சாரோட இரவின் நிழல் கூட வந்திருக்கு, வேற மாத்துங்க டைட்டில் மாத்துங்கன்னு சொல்லிட்டு போது முதல் இரவு இதே நிறைய சொல்லிட்டேன் சார். இந்த படமே வந்து ஒரு முதல் இரவு தான் நோக்கி தான் போறாங்க ஹீரோயின். அதனால நிறைய அந்த இரவை பத்தியே சொல்லிக்கிட்டே இருந்தேன். அவர் ரொம்ப எரிச்சல் ஆயிட்டாரு. அவரு கிட்டத்தட்ட 25 டைட்டில் சொன்னேன். எனக்கு எரிச்சல் ஆயிடுச்சு. நான் சொன்னேன், அப்புறம் ஏன் சார் இதுக்கு நான் ஆந்தைன்னா வைக்க முடியும் அப்படின்னு சொன்னேன். நல்லா இருக்குங்க, கேட்சியா இருக்குங்க, இதே வைங்கன்ட்டு. ஆந்தை இரவுல வந்து ஆந்தை வந்து வேட்டையாடும். அதே மாதிரி இந்த படமும் இரவுல இருக்குனால அதுக்கு ஆந்தைன்னு வச்சிருக்கோம். எப்படி ஒரு 7 இரவு வந்திருக்குமா சார்?
எத்தனை நாள் எடுத்தீங்க சார்? 7 இரவுகள் சார். 7 நாள் தான் சார். ஆமா 7 நாள். ராகுல் தாத்தா அவர் தான் வாய்ஸ் மாதிரி தான் தெரியுது. இதுல எப்படி கவர்ச்சி எல்லாரையும் கவர்ச்சியா காமிச்சிருக்கீங்களா? ஏன்னா இரவுன்னு ஆன்லைன் வச்சிருக்கீங்க, எல்லாம் கற்பழி புசிங்கெல்லாம் காமிப்பீங்களா? இல்ல சார், இது நாங்க வந்து ஃபேமிலியா வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி காட்சி அமைச்சிருக்கோம். ஃபேமிலி வந்து பார்க்கணும் இந்த படத்தை. கொலை பண்றாரு எப்படி ஃபேமிலியா வந்து பார்க்கறது? அது யூஏ கொடுத்துருவாங்க சார் சர்டிஃபிகேட். நம்ம ஏ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணல, யூஏக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி ராகுல் தாத்தா வந்து காமெடி சார். அது அவர் வந்து முகமுடி போட்டு வர்றாரு, அது காமெடிக்காக பண்ணியிருக்கோம். அவர் இந்த படத்தில் வந்து ரோலெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ரோலெக்ஸ் எப்படி விக்ரம்ல அந்த ரோலெக்ஸ் வருதா அதே மாதிரி இதில் அவர் ரோலெக்ஸா வர்றாரு. ஆமா, அவர் சூர்யாவோட ஃபேனா வர்றாரு இந்த படத்துல. ஆமா சார், அவர் தான் வந்து மெயின் ரோல் பண்ணியிருக்காரு, இன்ஸ்பெக்டர் ரோல் பண்ணியிருக்காரு. அது ஒரு சீரியஸான ஒரு உங்களுக்கு என்ன சண்டை ஏன் வரல இந்த விழாவுக்கு? அது வந்து பிஆர்ஓ சார் தான் சொல்லு. பிஆர்ஓ சார் நீங்க தான் சொல்லு ஏன் வரல. ஷூட்டிங்ல மாட்டிட்டாரு, வந்துட்டு மலையில மாட்டிட்டாரு, ஷூட்டிங்ல மாட்டிட்டாரு. ஓகே சார். உங்களுக்கு ஒரு क्वेश्चन கேமராமேன் லாஸ்ட் क्वेश्चन. ஹீரோக்கெல்லாம் வந்து ஸ்டண்ட்ல வந்து ஃபுல் அண்ட் ரோப் சம்திங் எல்லாமே கொடுக்குறாங்க. சின்ன சின்ன ஹீரோக்கெல்லாம் வந்து நார்மலா நீங்க குதிங்க, அங்க ஜம்ப் பண்ணுங்க, இங்க பண்ணுங்க, டூப்லாம் போட மாட்டாங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் தெரியலையா தவறா நடக்குதுன்ட்டு? தெரியுங்க, கை உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து யோசிச்சிருப்பீங்களா நீங்க? அதை பத்தி சொல்லுங்க. இது ஆந்தை படத்தோட பரவாயில்ல, இதெல்லாம் முடிச்சுது, நீங்க சொல்லுங்க. ஃபைனல் லாஸ்ட் क्वेश्चन. ஓகே, கடைசி क्वेश्चन. கேட்டுக்கலாம். இப்போ அது கரெக்ட் தான். நான் இதை தான் நான் சூசகமா அங்கே ஒரு விஷயம் நான் முதல்ல பேச சொன்னேன். அந்த படத்தினுடைய இயக்குனருக்கோ இல்லை தயாரிப்பாளருக்கோ அது வந்து முதல் அனுபவமாக இருக்கலாம். ஐ மீன் தயாரிப்பாளருக்கு மெயினாக. தயாரிப்பாளரே இயக்குனராக வரப்போ அவங்களுக்கு பெருசாக நம்ம சினிமா தெரியாது. ஆனால் அதில் இருக்க ஸ்டென்ட் டைரக்டருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னு. நீங்கள் எல்லாம் அந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அந்த பைக்கில் வந்து நான் ஒரு இடத்துல நிற்பேன். நான் அந்த இடத்துல இருந்து ஈஸியாக ஜம்ப் பண்ணிருக்கலாம். அந்த ஃபைட் மாஸ்டர் மிஸ்டர் ஃபயர் கார்த்தி, தவறாக எடுத்துக்கான பேர் ரிவீல் பண்ணேன்னு, ஃபயர் கார்த்தி என்ன பண்ணார்னா ஷார்ட் அப்போ வந்து பின்னாடி வாங்க அப்படின்னாரு. ஒரே ஒருத்தர் மட்டும் தான் பைக்கை பிடிச்சிருந்தாரு. நான் ஜம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த பைக் வந்து வேவரிங்காக இருந்தது. கரெக்டாக ஜம்ப் பண்ணுறப்போ பைக் விழுந்துருச்சு, கையும் உடஞ்சிருச்சு. அது என்ன ஒரு சோகமான சம்பவம்னா உளுந்து கதறிட்டு இருக்கேன். அந்த படகுல சேர்ந்து யாருமே வந்து பார்க்கல, அடுத்த சீன் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைட் மாஸ்டர் இன்னைக்கு இந்த செகண்ட் வரைக்கும் என்னை வந்து பார்க்க உள்ள சாரி கேட்கல. இது வரைக்கும் ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பிஸ்கட் கூட வாங்கி கொடுக்கல எனக்கு. படத்தோட தயாரிப்பாளரும் இயக்குனரும் வந்து எதுவுமே பண்ணல. பட் எதுக்கு இதை நான் சொல்ல வரேன்னா, ஐம் ஓகே, என்னால் மேனேஜ் பண்ண முடியும், நான் வந்துடுறேன். பட் என்ன மாதிரி நிறையா அப்கமிங் வருவாங்க, ஸ்ட்ரகிளிங்கில் இருப்பாங்க. அவங்கள்ட்ட சொல்லலை, பணக்காசு என்ன வேணால் கொடுத்துடலாம். இன்னைக்கு இந்த கை வந்து நேராக நீட்ட முடியல என்னால். இன்னைக்கு இப்போ தான் ப்ரோட்டை காமிச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து 100வது நாளாக நான் ஃபிசியோதெரப்பி போயிட்டுருக்கேன். இன்னைக்கு கேக் வேறு கட் பண்ணாங்க எனக்கு ஃபிசியோதெரப்பி சென்டரில். இன்னைக்கு தான் கேக் கட் பண்ணோம். ஏன்னா அந்த வலியை அனுபவிக்கிறதுக்குல அதுக்கு ஈக்குவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன படங்கள். சாரி, நான் சொல்ல வந்த பாயிண்ட்டு நீங்கள் ஏதோ சந்திராஷ்டமான்னு தெரியல. அடிபட்டு ஏற்காடுலேருந்து என்னை வந்து கீழே மலைக்கு கொண்டு வர்றதுக்கு யாருமே வரல அந்த படக்குழுவில். லோக்கல் மேனேஜரை நான் சொன்னேன், எனக்கு யாராவது வேணும், எனக்கு எங்கே போகிறதே தெரியாது, வாங்கன்னு லோக்கல் மேனேஜரை நான் வண்டியில் ஏற்றி வைக்கிறேன். என் அம்சம் அந்த படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. நல்லா நான் கதறிக்கிட்டே வரேன் வழியில். ஏன்னா மலையிலேருந்து கீழே வர்றதுக்கு 4.5 மணி நேரம். என் கை உடஞ்சிருக்கு, என்னால் கையை திருப்ப முடியல. பக்கத்து ஒரு பையன் உட்காந்துருக்கான். அப்போ நான் வந்து நடிகர் சங்கத்துக்கு ஃபோன் நடிகர் சங்கத்துக்கு ஃபோன் பண்ணு சொல்கிறப்ப என் பக்கத்தில் இல்லை வேணாம், டைரக்டருக்கு ஃபோன் பண்ணி கொடுத்து, தம்பி எதுவுமே சொல்லிடாதீங்க, சொன்னீங்கன்னா பிரச்சனை ஆகிடும், போலீஸ் கேஸ் ஆகிடும், உங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு அந்த இயக்குநரும் சொன்னார். நான் அதை பற்றி எனக்கு வழியில் இருந்து எனக்கு கை சரியானா போதும். பட் ஆனால் நான் நடிகர் சங்கத்துக்கு தகவல் சொன்னேன். இமீடியட்டாக நான் நடிகர் சங்கத்துக்கு தகவல் சொன்னேன். அப்புறம் லோக்கலில் பர்த்திவீரன் சாருக்கும் தகவல் போச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 10 தடவை நான் போய் நடிகர் சங்கத்தில் வந்துட்டு நான் ஃபோனில் பேசினேன். நான் வந்து கம்ப்ளைண்ட்டாகவும் கொடுத்தேன். சார் எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, எனக்கு வந்து முழுக்க அந்த படக்குழுவில் இருந்தவங்களுடைய கவனக்குறைவு தான் காரணம். எனக்கு எந்த பாதுகாப்பு வசதியும் கொடுக்கல.
பெட்டு போடல, முதல்ல ரோப் கட்டல, டூப் கொடுக்கல, ஆக்ஷனும் கூட எனக்கு வந்து பார்க்கல. இது வரைக்கும் எனக்கு ஃபினான்ஷியலாக 5 பைசா கூட அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணலன்னு. இன்ன வரைக்கும் எனக்கு எதுவுமே அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை எங்களால் பண்ண முடியாது, அவங்க யாரும் மெம்பர் இல்லை அப்படின்றாங்க. நான் மெம்பர் தானே நடிகர் சங்கத்தில். இப்போது நான் நடிகர் சங்கத்துக்கு ஒரு பணம் கட்டி தான் நான் மெம்பர் ஆகிருக்கேன். ஏன் லைஃபுக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ கை உடஞ்சிருக்கு, இன்னைக்கு ஆல்மோஸ்ட் கடவுள் புண்ணியத்தை என்னால் ஒர்க் பண்ண முடியுது. ஒருவேளை அது நிரந்தரமாக இருந்ததுன்னா இதே மாதிரி அவங்க கையை வச்சு தானே என் வாழ்க்கை என்ன. சங்கம்ன்றது எனக்கு இப்போ யாரோ ஒருத்தவங்க பேசிட்டு இருந்தாங்க சங்கம் பற்றிட்டு. சங்கம் எழுத்தாளர் சங்கம் பற்றி சார் சொல்லிட்டு இருந்தாரு. இது எங்கே போய் நிற்குதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. நான் எதுக்காக அந்த சங்கத்தை சார்ந்திருக்கேன்? வருஷம் போய் ஒரே ஓட்டு போடுறதுக்கா? இல்லை, எனக்கு ஒரு பிரச்சனைனா நாங்கள் போய் சொல்கிறது தான். பெரிய பெரிய நடிகர்களுக்குள்ள பிரச்சனைகள்லாம் ஈஸியாக சமாளிக்க முடியுது. இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க காது கூட போகிறது இல்லையா இல்லைன்ற எனக்கு தெரியல. நான் ஸ்ட்ரெயிட்டாகவே நான் எல்லார்ட்டையுமே கம்யூனிகேட் பண்ணேன், தலைவர்கிட்ட இருந்து எல்லார்ட்டையுமே. இன்ன வரைக்கும் எனக்கு சொல்யூஷன் கிடைக்கல. இந்த செகண்டும் நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு பண காசு வேணாம், அட்லீஸ்ட் சாரின்ற ஒரு வார்த்தை அந்த ஃபைட் மாஸ்டர் என்னை வந்து கேட்டுக்கலாம். சரியாச்சு சார் கேட்டுக்கலாம். இல்லை அந்த கேமராமேன், இயற்கை படத்தோட கேமராமேன், பெரிய கேமராமேன், பேரம்மை படத்தோட கேமராமேன் சதீஷ், அவர் இன்னைக்கு வந்து எனக்கு எதுவுமே சொல்லலை. நான் முழுக்க அந்த படக்குள்ள நம்பி தான் போனேன். ஏன்னா இயக்குனர் தயாரிப்பாளர் புதுவர், அவருக்கு எதுவுமே தெரியாது சாருக்கு. அவங்க புதுசாக இருக்காங்க, அவங்க எதுவுமே பண்ண முடியல. இவங்களா சொல்லிருக்கலாம். அட்லீஸ்ட் ஷூட்டிங் நடக்கிறப்ப அந்த பையனுக்கு அடிபட்டு ஹீரோக்கு கை உடஞ்சி கீழே போய் பார்த்துக்கலான்னு. முதல் நாள் மத்தியானம் 2 மணிக்கு எனக்கு கை உடையுது. அடுத்த நாள் சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஷூட்டிங் முடிச்சுட்டு 6 மணிக்கு கிளம்பி போகிறப்ப கூட வந்து பார்க்கணும்னு தோணல. இது ஏன் நான் இங்கே மென்ஷன் பண்ண விரும்புகிறேன்னா, நான் வந்து மதுரையிலேருந்து ஃபேமிலி கூட என்கிட்ட பேசாமல் இருந்தாலும் சினிமா தான் எனக்கு லைஃப்னு சொல்லி இங்கே வந்திருக்கேன். இவன் வந்து எனக்குன்ற இந்த ஃபேமிலியை போனது கூட சினிமா தான் எனக்கு லைஃப்னு இருக்கேன். ஆனால் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கூட சினிமாவில் இருக்க யாருமே இதை பற்றி ஒரு விஷயம் கூட வரல, அவுட்லைனாகவே வரல. இது ஏன்னா இங்கே கோஆர்டினேஷன் என்ன இல்லை, யார் அவங்க கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல. இத்தனை சங்கங்கள் இருக்குது, தயாரிப்பாளர் சங்கமே இருக்குதுன்னு பார்த்தா இப்போது சார் சொன்னாங்க தயாரிப்பாளர் சங்கம், அதில் 4 சங்கம் இருக்குது. எதில் போய் முதல்ல ஒரு புதுசாக ஃப்ரெஷர் வரனா எந்த சங்கத்தில் போய் சேருவேனே தெரியல. எந்த சங்கத்தில் போய் இப்போ புதுசாக ஒருத்தர் வரா சார் நான் படம் எடுக்க வரேன்னு, அவர் முதல்ல எந்த சங்கத்தில் போய் சேர்றதுன்னு யார் அவருக்கு சொல்லிக் கொடுப்பா? இங்கிட்டு போனால் கில்டுன்னு சொல்கிறாங்க, அங்கிட்டு போனால் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில், அங்கிட்டு போனால் நடப்பு ப்ரொடியூசர் கவுன்சில்ஸ், அங்கே போனால் இது தயாரிப்பாளர் சங்கம். இதில் எதில் சேரணும்னு ப்ரொடியூசர்ஸ்க்கு முதல்ல ஒரு கிளியரான ஐடியா இருக்காது. அப்போ இப்போ எங்களை மாதிரி இதுக்குள்ளே இருக்க எல்லாருக்குமே வந்து பேரண்டட் கிளப்பாக ஒன்று இருந்தால் தான் ஏதாவது கிளம்புனா எல்லாரும் ஒரே இடத்துக்கு போகலாம். இப்போ எனக்கு அடிப்பட்டவுடனே நான் சொன்னால் எங்கள் சங்கத்தை என்ன சொல்கிறேன்னா, அவர் எந்த ப்ரொடியூசர் கவுன்சில் மெம்பராக இருக்காருன்னு எங்களுக்கு தெரியாது, அதை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும். எனக்கு அந்த டைரக்டர் ஃபோன் நம்பரை தவிர எதுவுமே தெரியாது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கே அவர் யார் என்னன்னு கேட்பாங்க. ஸோ இங்கே முதல்ல வந்து ஒரு வரைமுறை இருக்குது. சினிமாவுக்குள்ள ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு வரைமுறை இருந்தாலே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தவிர்க்கப்படும். நான் சொல்லக்கூடாது இருந்தேன், பட் ஆனால் சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தட். சார் நல்ல கேள்வி தான் சார். நீங்கள் அந்த வீடியோவை நீங்கள் ரிப்பீட்டடாக பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். நான் நிற்கிற இடத்துல இருந்து ஜம்ப் பண்ணுறதுக்கான ஒரு இடம், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் எனக்கு பின்னாடி பிடிச்சிருந்தவர் கரெக்டாக பிடிச்சிருந்தாருன்னு நினச்சேன். அவர் விட்டுட்டாரு. ஸோ இங்கே நம்ம யாரை நம்புவோம்னா ஸ்டென்ட் பீப்புள் தான் நம்புவோம். அதை விட்டு அவங்க கரெக்டான விஷயம் பண்ணலன்றது நான் பண்ண முடியாது. இப்போ வந்து அஃபெக்ட் ஆனது நான் மட்டும்தான், என் ஃபேமிலி மட்டும். தேங்க்யூ. எந்த சங்கமும் சரியா செயல்படுது எந்த சங்கமும் சரியா செயல்படுது இல்லையா? நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா எந்த ரெஸ்பான்ஸ் பண்றதே கிடையாதுன்னு சொல்றீங்க. இன்னைக்கு உங்களோட நிலைப்பாடு எந்த சங்கம் சரியா செயல்படுது இல்லைன்னு சொல்றீங்களா? சார் நான் ஓப்பனாக தான் சொல்கிறேன். நான் நடிகர் சங்கத்தில் மெம்பராக இருக்கேன். நடிகர் சங்கத்தில் எனக்கு அடிபட்டுருச்சு. எனக்கு இந்த மாதிரி அடிபட்டுருச்சுன்னு நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். அடிபட்டு அடுத்த செகண்ட் நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். இங்கே என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, சில புதிய சிறிய படங்கள்லாம் வந்து ஒப்பந்தங்கள் இருக்கு இல்லையா, அக்ரிமெண்ட். இங்கே அக்ரிமெண்ட் போட்டு யாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல. ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த படம் வந்து நான் அடிபட்டு நான் போய் இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் சொன்னால் அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்களா, அக்ரிமெண்ட் எங்கன்னு கேட்குறாங்க. இதே இது முன்னாடி ஒரு படத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டு 25 நாள் ஷூட் போட்டு 6 நாளில் முடிச்சிட்டாங்க. அப்போ நான் போய் சொல்கிறேன், சார் அக்ரிமெண்ட் இருக்கு, எனக்கு 25 நாளைக்கு பேமெண்ட் சொன்னாங்க, 6 நாளில் ஷூட் முடிச்சிட்டாங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, சின்ன படம். அதே சங்கம் தான் சொல்கிறாங்க. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, அக்ரிமெண்ட் போடணும்னு சொல்கிறாங்களா போட வேணாம்னு சொல்கிறாங்களா? அதை விட்டுருங்க. லைஃப்பில் பணம் காசு போயிட்டே போகுது. ஒரு மனிதனோட உடலில் ஒரு ஊனம் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, விழுந்துட்டேன் உடஞ்சிட்டேன், அதுக்கு ஒரு விஷயம் கன்சிடர் பண்ணணும்ல. எதுவுமே இல்லைன்னா என்ன விஷயம் நான் போய் அங்கே கேட்குறது. இங்கே சங்கங்கள் எல்லாமே வந்து பெரியவங்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னு நான் தோன்றேன். இப்போ நீங்களே இருக்கீங்க, நடிகர் சங்கம் கட்டணும்னா உடனே நடிகர் சங்கம் கட்டணும், நடிகர் சங்கத்தில் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது எல்லாம் போடுவீங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன நடிகர் கையில் பிடிச்சா நீங்கள் பெருசாக பூம் பண்ணுவீங்கன்னா பண்ண முடியும். ஏன்னா தெரியாதுல வெளியே.
ஸோ இங்கே பாதிக்கப்படுறது நாங்கள் தான். நாங்கள் வளர்ந்தால் தான் இதுக்கு ஒரு விதி கிடைக்கும்ன்ற விஷயம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வந்து ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை, ஒரு இது மன கஷ்டங்கள் சினிமா. பட் ஈஸ்ட் ஆர் வெஸ்ட் we are all Indians. ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆந்தை டீம் எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. நாளைக்கு 77th இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. வந்தே மாதரம். யார் வந்தே மாதரம்? ஓகே. ஸோ என்னன்னா சரி எல்லாரும் சொல்லுவீங்கன்னு நினச்சேன். பட் என்னன்னா என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன், ஒரு பேன் இண்டியா சாங் ஒன்று சிங்கிள் ஒன்று பண்ணியிருக்கேன். அது இந்த மேடையில் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இட்ஸ் ஆல்ரெடி தேர் இன் யூடியூப். இந்தியா ரைஸ் இந்தியா ஆக்சிமோரான் ஸ்டுடியோஸ் அப்படின்ற நேமில் ஒரு பேன் இண்டியா சாங் ஒன்று பண்ணியிருக்கேன். ஏன் இங்கிலீஷில் பண்ணேன்னு கேட்டுறாதீங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும் போடல, எல்லா ஊர்லேயும் பார்க்குறாங்க. ஸோ காமனாக இங்கிலீஷில் இருக்கணும். அதுவும் அவங்க மொழியிலேயே அவங்கள விரட்டுறது நம்மளுக்கு ஒரு கெத்து தானே. ஸோ அதனால் ஒரு இங்கிலீஷ் சாங் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆந்தை டீம் விஷ் யூ ஆல் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. எங்கள் டீமை கொஞ்சம் நல்லா ப்ரொமோட் பண்ணுங்கள். எங்களுக்கு உங்களால் ஒரு பெரிய லைஃப் கிடைக்கணும். அதாவது எங்களால் உங்களுக்கு பெரிய லைஃப் கிடைக்கும், உங்களால் எங்களுக்கு பெரிய லைஃப். தேங்க்யூ ஸோ மச். என்ன பிரச்சனை சார் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் இயக்குனர் மணிகண்டன் இதே ஆஃபீஸில் எனக்கு அறிமுகம் பண்ணார். அறிமுகம் வந்து ஒரு நடிகரை பற்றி கச்சா முசான்னு பேசினார். சரி நான் அதை வந்து மீடியாவில் பேசிக்கலான்னு பார்த்தா நேர் மாறாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஷூட்டிங் போனோம். இந்த மாதிரி ஒரு ஷூட்டிங் அனுபவத்தை நான் பார்த்ததே இல்லைங்க. ஒன்று சொன்னால் 100 புரிஞ்சுங்க. அவ்வளவு சிக்கனம் கிடையாது, கஞ்சத்தனம். அதாவது தண்ணி கொடுக்க ஆள் கிடையாது, சோறு கொடுக்க ஆள் கிடையாது, சேர் கிடையாது. ஆனாலும் ஷூட்டிங் நடக்குது. கிட்டத்தட்ட நான் எத்தனை சீனில் வரேன், படப்புள்ள வரேன். அந்த மாதிரி சோறே கொடுக்காம 3 தான் சோறு கொடுத்தாரு. அதே மாதிரி இப்படி சொன்னார்ல சங்கம் ஒரு சங்கத்துலேயும் அவர் கட்டுப்பாடு கிடையாது. அவர் தனியாக எடுக்கிறாரு, அவரை ஓடிடியில் வெளியிடுவார், தியேட்டரில் வெளியிடுவார். ஏன்னா யாருக்கும் அவர் கட்டுப்படுத்த முடியாது. இப்போ வந்து ஒரு சங்கம் இருந்துச்சுன்னு சொன்னால், ஏப்பா சங்கத்தில் நான் சம்பளம் கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு விற்று கொடுப்பீங்களா? கிடையாது. எந்த சங்கமும் உங்களுக்கு வியாபாரத்துக்கு உதவவே உதவாது. அப்புறம் எப்படி இந்த தொழிற்சங்கங்கள் எப்போ செயல்பாடு இல்லாமல் போச்சுன்னு தெரியுமா? முதல்ல கமலஹாசன் டிஜிட்டல் மூவின்னு ஒன்று கொண்டாரு. அப்போ நான் சொன்னேன், கேட்ட உடனே அவர் எரிஞ்சு விழுந்துட்டார். என்ன கேட்டேன்னா, இப்போ நீங்கள் டிஜிட்டல் மூவின்னு கொண்டாங்க, நாளைக்கு எல்லா தொழிற்சங்கங்களும் இன்க்ளூடிங் பெப்சி கொலாப்ஸ் ஆயிருமே, வேலையெல்லாம் போயிருமே, நிறுத்துங்க, வேறு பாயிண்ட்டுக்கு போங்க. அந்த மாதிரி இன்னைக்கு டிஜிட்டல் ஃபிலிம் வந்துருச்சு. அதனால் யாரும் எந்த சங்கமும் எதையும் கட்டுப்படுத்த முடியாது. இன்னும் அடுத்த கட்டத்துக்கு ஒன்று வருது. அது நிறையா மீடியாக்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களுக்கு மட்டும்தான் வேலை கொடுக்கணும்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் எதிர்காலத்தில் நடக்கவே நடக்காது. ஏன்னா 2 ராட்சச நிறுவனங்கள் இங்கே பெப்சியோட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அது நிறைய பேர் தெரியாது. நாளைக்கு போய் நீங்கள் வந்து ஆர்கே செல்வம் போய் கேட்டுங்க. ஏன்னா நிச்சயமாக அந்த 2 நிறுவனங்கள் உள்ளே வந்ததுன்னா அது மலமுழுங்கி மகாதேவன் திமிங்கலங்கள் மாதிரி. ஏன்னா அங்கேருந்து 2 பேர் வருவாங்க. இப்போ இந்த புதிய தொழிற்சங்கங்கள் எப்படின்னு சொன்னால், இப்போ எப்படி நம்மளை வந்து கியூபி சிஸ்டம் வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க, அதே மாதிரி இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்கிறது இல்லை. அதனால தான் இந்த மாதிரி சிறிய தயாரிப்பாளர்கள் சோறு கொடுக்காம, ஆனால் பேசின தொகையை கொடுத்துட்டாங்க. அதாவது 50 குடும்பத்துக்கு வேலை கொடுத்தேன், படத்தை முடித்தேன். ஒரு 50 குடும்பத்துக்கு வேலை கொடுத்தேன், படத்தை முடித்தேன். இனிமேலுக்கு என்ன பண்ணணுமோ படத்தை பற்றி, அதுக்கப்புறம் யார் கையில் என்னன்னு போய் கேட்குறது, இனிமேல் விற்கணும், பிஸ்னஸ் பண்ணணும், ஓடிடி கொண்டு போகணும், அதுக்கப்புறம் மறுபடியும் நான் இன்னொரு படம் வாங்கணும். இப்படி தான் ஒவ்வொரு படம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுமாதிரி காலையில் நான் போனேன், பொள்ளாச்சி போய் இறங்கினேன். இறங்கினோடனே குளிச்சுட்டு வாங்கினாரு. குளிச்சுட்டு வந்தேன்,
பக்கத்தில் உள்ள ஹோட்டலில் 2 ஆப்பமும் டீயும் வாங்கி கொடுத்து டிஃபன் ஓவருன்ட்டார். இல்லை இல்லை, ஒரு இட்லி தோசை. நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். அவர் போதுமானாரு, போதுன்ட்டேன். எத்தனை மணிக்கு? 8:30 மணிக்கு. ஆனால் சோறு கொடுத்து உங்களுக்கு தான் சோறு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கரெக்டாக வரும்போது ஏசியில் வண்டியை ஏற்றி விட்டார். ஒரு தமாசான ஆள். அதாவது மணிகண்டங்கிறவர் முதல்ல அது சரவணன் தான் தெரியும். ஒரு டீச்சர் கொண்டு வந்தார். எங்க இதுக்கு பேர் என்னன்னு கேட்டேன். ஆந்தாரு. ஏங்க ஆந்தன்னு அப்படியே பிடிக்குமே, அந்த மாதிரி பிடிக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் கரெக்ட் பண்ணி இப்போ கொண்டு வந்திருக்காரு. என்ன காரணம்னா சிரிப்பதுக்கான விஷயமே இல்லை. ஏன்னா அவங்க சொந்த காசு, அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, கிடைக்கும் கிடைக்காமல் போகலாம். அப்போ அப்படி ஒரு ரிஸ்க் எடுத்து செய்கிறவங்களை நாம் என்ன செய்ய முடியும்? சரி நாமளும் நடித்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் போகுது. அதே மாதிரி இந்த கதனை எனக்கு அவர் தான் உண்மையில பாராட்டணும். ஏன்னா எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணார். அதாவது ஏதோ கின்னஸ் ரெக்கார்டுன்னு சொன்னால் கூட இந்த படத்தினுடைய கதாநாயகன் அவர் தான். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இவர் தான் சார் கதாநாயகன் அப்படின்னு லாட்சி சொன்னாங்க. அப்படியா? ஏன்னா எனக்கு அவருக்கும் காம்பினேஷன் இல்லை. ஆனால் படத்தில் பார்த்தா எனக்கு ஒரு காம்பினேஷன்லாம் இருக்குது. அதுதாங்க அவருடைய திறமை. எல்லாம் சோலோவாக க்ளோஸ் எடுத்து அங்கங்கே ஃபிட் பண்ணி படத்தை ஆந்தன் முடிச்சிட்டாரு. நல்ல வேலை இவருக்கு இந்த டைட்டில் ப்ராப்ளம் வரல, இல்லாட்டி அது வேற ரொம்ப மாட்டிப்பாரு. நல்ல வேலை ஆந்தனி ஒன்றும் டைட்டில் வைக்கல. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தமாசான ஆள். ஆனால் யாரையாவது பிடிச்சிருவார். அதாவது இந்த போலீஸ் ஸ்டேஷன் செட்டப் வந்து வீடு ஒரு பாடஞ்ச பங்களா, தூசி இவ்வளோ இருக்கு. அதாவது காக்கி பேண்ட்லயே தூசி ஏறிட்டு அந்த அளவுக்கு பாருங்க. உண்மையிலே ஒரு பாருங்க. ஏன்னா குண்டக்க மண்டக்க கழுவி வைக்கிற ஒரே ஆளு பாலா தான். அவரு பாராட்டுறா. ஏன்னா அவருக்கு அடுத்தபடி ஒரு சின்ன வேஷம். ஏன்னா எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி நான் வந்து இன்னைக்கு ஷூட்டிங் வந்து நல்ல சம்பளம். இன்னைக்கு காலையிலேருந்து 6 மணிலேருந்து போனவன் இப்போ 6 மணி வரைக்கும் 12 மணிக்கு வேலை ஆகிட்டாங்க. சம்பளம் நல்ல சம்பளம் கொடுத்துட்டாங்க. அதுமாதிரி சீன்ஸும் நல்ல ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆனால் அங்கேருந்து வர்றது கிட்டத்தட்ட 1 மணி ஆச்சுங்க. அவ்வளோ ஹெவி டிராஃபிக்கு. ஆனால் சரவணன் வந்து இந்த படத்துக்கு பிஆர்ஓ அவர் தான் எனக்கு அறிவுப்படுத்தி வச்சாரு. நாளைக்கு வரலன்னா ஏதாவது தப்பாக நினச்சிடுவார் அப்படிங்கிறது தான் வந்தேன். ஆனால் 2வது இந்த மாதிரி ப்ரொமோஷன்களுக்கு வந்து நாம் வந்து ஹெல்ப் பண்ணணும். ஏன் நீங்கள் இப்போ பாலாலாம் வந்து நான் சந்தியாலாம் கேட்டிருக்கேன். ஐயோ ஏங்க அப்படின்னு அவர் பார்த்தா சண்டை போடுற முடிஞ்சா இருக்காரு, என்னோட விட்டா இருக்கு. அதனால் இவன் அதாவது இது என்னன்னா ஒரு ஆரம்பம். இவர் ஏற்கனவே வேற ஒரு இடம் புக் பண்ணி வச்சுருந்தாரு. ஏன்னா அந்த படத்துக்கு அதிகமாக காசு கொடுக்கணும், செலவாகும்னு சொல்லிவிட்டு நம்ம சரவணன் தான் இப்படி சுருக்கிட்டார். ஆனால் பிரசாத் ஸ்டுடியோவில் கூட இவ்வளோ கேமரா நான் பார்த்ததில்லை. உண்மையில் என்னென்னா, அதாவது அவர் தெரிஞ்சிருக்கு இப்போல்லாம் எப்படி டிஜிட்டல் மீடியா தான் வந்து, அதாவது பேப்பரில் எழுதிலாம் ஒன்றும் கிளிக்க போகிறது இல்லை, இது எந்த ஊரில் இருந்தாலும் பார்ப்பாங்க வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீடியோ ஒன்லின்னு போட்டார். அது ஒரு தைரியம் அவருக்கு வேணும். ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு சமீபத்தில் கூட 35 பேரை கூட்டு போயிருக்காங்க ஃப்ளைட்டில். போயிட்டு 10 பைசா கொடுக்கல. நாமும் ஆந்திராவுக்கு போய் கோவிந்தா எப்போ அவன் பணம் அனுப்பி இது போகிறவங்க வேற கையில் இருந்த காசு செலவு பண்ணிக்காங்க. நல்லா கேட்டுங்க, வீட்டிலேருந்து போகிறதுக்கு எப்படி 500 ஆகும்? ஆட்டோவே 500 ஆகும். நான் போன எப்படி பேசுகிறேன் இல்லை. என்ன காரணம்னா எனக்கு அதை விட மீட்டர் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. உண்மையிலே அதான் என்ன காரணம்னா, இங்கேருந்து 500 அதே 1000 ரூபா போச்சு. 2000 தருவானா 1000 ரூபா தருவானா 5000 தெரியாது. சுத்தமாக பைசா இல்லை. போனவங்க பூரா பாவப்பட்ட ஜென்மங்க. உடனே கூப்பிட்ற ஃப்ளைட். ஏடா ஃப்ளைட்டில் போகிறதா முக்கியம், துட்டு டப்பு நமக்கு எவ்வளோ கவர் இருக்குதோ அதான் முக்கியம். பாவம் எல்லாரும் புலம்புறாங்க. அதனால தான் நம்ம மீடியாக்காரங்கள்ட்ட மட்டும் நான் பந்துக்கிறது என்னென்னா, இந்த மாதிரி ஏமாந்து போகாதீங்க. ஃப்ளைட்டில் போனால் மட்டும் போதுமா? ஏன் நீ ஃப்ளைட்டில் ஏறவே இல்லையா? துபாய்க்கு போயும் அதே மாதிரி தான் ஆச்சு. நல்ல வேலை துபாய்க்கு போகணும்னு சொன்னோன்னே எல்லாரும் தனித்தனி ரூபா போட்டாங்க. அது பாராட்டணும். அதெல்லாம் பாவம் அந்த படம் ஏதோ ஒப்புக்கு சப்பாடியாக ஓடி போச்சு. அவர் ப்ரொடியூசர் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாரு. என்ன ஃபோன் பண்ணுறாரு? சார் எத்தனை பேராலும் வரட்டும் சார், என்கிட்ட நிறைய கோடி ரூபா இருக்குது சார். இவன் எவ்வளோ சார் 100 ரூபாயா 100 பேரை கூப்பிட்டு சொன்னது 75 பேரை கூப்பிட்டு சண்டை போடுறாங்க. ஆகவே
சார் நீங்களே ஃபோன் பண்ணி மிரட்டுவீங்கன்னு சொன்னாங்க சார். நான் மிரட்டுறேன்? நான் போய் மிரட்ட முடியுமா? சத்தியமா சொல்ற ரெக்கார்டிங் என்கிட்ட இருக்கு. போட்டு இப்போ பேமெண்ட் தரலன்னு சொல்லிட்டு பேமெண்ட் தரல. யாருக்கு பேமெண்ட் தரல? துபாய் போனவங்க சில பேர் வந்து பேமெண்ட் தரல, என்ன கூட்டின்னு போல, நீங்க என்ன கூட்டின்னு போகணும்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி மிரட்டுதாகவும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு காசு போட்டதாகவும் ஒரு நிலைமை இருக்குது. இல்ல இல்ல இல்ல, அதாவது நிறைய எதிர்ப்பு செய்திகள் இருந்துச்சு. இது பாக்யராஜ் கேட்டு வாருங்க. பாக்யராஜ் முதல்ல ஃபோன் பண்ணி கேட்டேன். ஏன்னா நான் அதை திட்டும்போது பாக்யராஜ் என்னுடைய குரு பாதிக்கப்படக்கூடாதுன்னு கேட்டேன். அண்ணே தப்பா நினைக்காதீங்க, அவருக்கு நான் வயசு மூத்தவன், தப்பா நினைக்காதீங்க, எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. போன பிறகு 2-3 பேர் பத்திரிகாரங்க முகத்தை பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் பேசுன உண்மை யாரை கேட்டுறவனுக்கு திருவேறு போனா உனக்கு பப்ளிசிட்டி கிடைச்சிருமா அப்படின்ன பிறகுதான் அவர் எனக்கு ஃபோன் பண்ணார். யாரு? அங்கே துபாயிலேருந்து ஃபோன் பண்ணார். உங்களுடைய எல்லா கோரிக்கைகளையும் நிவர்த்தி பண்ணுறேன் சொன்ன பிறகுதான் அதே பிஆர்ஓ எல்லாத்துக்கும் கேஷ் கொடுத்தாரு. அந்த பிஆர்ஓ இல்லை, கூட்டி போனவர் வேற ஒருத்தர் ஒரிஜினல் பிஆர்ஓ போட்டு கொடுத்தாரு. எதுக்குன்னா நம்ம வட்டாரத்துக்குள்ளேங்கிறனால சொல்ற தெரிஞ்சாலும் பரவாயில்ல. ஏன்னா கவர்னால என்ன அர்த்தம்? நியூஸ் கவர் பண்ணுறது, அதுக்கு ஒரு கன்வீனியன்ஸ் தான். நான் சொல்கிறது ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. இப்போ படத்துக்கு போகிறோம், ஏதோ ஒரு நோட்டு கொடுத்தாங்கன்னா அது கன்வீனியன்ஸ் தான். பெட்ரோல் கன்வீனியன்ஸு தெரியாது. நம்ம போர் அடித்தாலும் சரி 3 மணி நேரம் உட்காந்து பார்க்குறோம், அதுக்கே அவன் 5000 கொடுக்கணும். கண்டென்ட் தானே தமிழ் ஒன்று கிடைக்கும் சொல்றேன். நீங்களே படம் பிரஷோ பாத்தீங்கன்னா வெளியில வந்து அப்படி கத்துவீங்க, திட்டுவீங்க, இதெல்லாம் எங்கேயா தியேட்டர்ல போட முடியும்னு கேட்பீங்க. இல்ல அந்த ப்ரொடியூசரே மறுநாள் ஃபோன் பண்ணி, சார் எப்படியோ எனக்கு ஆன்டி பப்ளிசிட்டி பண்ணி ஏன் தியேட்டருக்கு ஒரு 600 பேரை வர வச்சிட்டீங்கன்னு சொன்னான். அதுக்கு என்ன சொல்றீங்க? இல்ல நான் கேட்கறது இந்த மாதிரி படங்கள் நீங்க படம் பார்த்துட்டு வந்தது இதெல்லாம் எங்கடா தியேட்டர்ல போட்டு அவரே சொல்றாரு, கான்ட்ரவர்சி ஏதாவது கேளுங்கன்னு சொல்றாரு. இந்த படம் எப்படி எந்த தரல எடுப்பாங்க? இது இந்த படத்தை ஏன் ஓடிடில இருப்பாரு, சேலத்துல ஒரு 10 இடத்துல போடுவாரு, அப்படியே ஷிஃப்ட் பண்ணி திருநெல்வேலியில் போடுவாரு. இப்படி எத்தனை பேர் இருக்கான்னு தெரியுமா? சினிமா பத்தி ஒன்று தெரியாது. நான் இந்த மாதிரி சினிமாவில் நிறைய நடிச்சிருக்கேன். சுத்துப்பட்டி 15 கிராமத்துக்கு நான் ஒருத்தர் வந்து என் தப்பு நினைக்கிறேன், மேலூரில் ஒருத்தருக்கு ஷூட்டிங் போனேன். 3 நாள் நல்ல திருப்தியான கவனிப்பு, நல்ல சம்பளம், நல்லா சாப்பிட போட்டீங்க. அப்புறம் வந்து ப்ரொடியூசர் கேட்டேன், சார் இதே கழிவாக நான் வந்து கேட்டேன், எப்படி சார்? எப்படியா? ஏங்க ரியல் எஸ்டேட்டில் ஒரு 4 கோடி கிடைச்சிதுங்க, அதில் ஒரு 50 இப்படி தள்ளி நான் எல்லா சுத்துப்பட்டிலும் எல்லா கிராமத்துக்கும் நான் தான் நாட்டாம ஃப்ரீயாக போடுவேன், பார்க்கட்டும். இதே கட் அவுட் வச்சு அங்கே வைப்பேன். ரஜினி மாதிரி நானும் டான்ஸ் ஆடுறேன்ல, என்னையும் ரஜினி மாதிரி கட் அவுட் வச்சு பார்க்குறாங்கல்ல, அந்த மாதிரி. அது இவரு அந்த கேஸ் இல்லை. இல்லை இல்லை, இது இந்த மாதிரி குண்டை குண்டை கையை விட நாட் அட்மிட்டட். அது வேற வச்சு இல்லை இல்லை, நீ நல்லா கவனிக்கல. நான் வந்து முதல்ல ப்ரோ விமர்சனம் பண்ணேன். அப்புறம் உங்களை மாதிரி ஆட்கள் கொஞ்சம் எனக்கு நிறைய குறைய சொல்லுங்க, எப்போ பார்த்தாலும் ப்ளஸ்ஸாக போயிட்டுருக்கேன்னு சொல்கிறாங்க. எப்படின்னா ஒரு கதை எழுத்தாளர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து காமெடியும் எழுதுவார், வரலாறும் எழுதுவார், இது எழுதுவார். அதே மாதிரி ஒரு நல்ல நாதஸ்வரத்துவம் சாவு மேளமும் அடிக்கணும், கல்யாண மேளமும் அடிக்கணும், அதே மாதிரி கர்நாடிக் மியூசிக் வாசிக்கணும். நான் அந்த மாதிரியான ஆள். இல்ல அது வந்து உங்களுக்கு மருதாணியுடைய அவசியம் உங்களுக்கு தெரியாது. முதல்ல மனைவி பேர்ல நம்ம ஆசை வச்சிருக்கோங்கிறதுக்கான ஒரு அடையாளம். இன்னொன்று என்னன்னா, வயசாகி போச்சு, இந்த நரம்பு இந்த நகங்கள்லாம் கொஞ்சம் இத்து போன மாதிரி இருக்கு. அது வந்து இதை போட்டோம்னாக்கா சரியாகுது. அது என்னுடைய சொந்த அனுபவம். அதனால 3 மாதம் விட எங்கள் தோட்டத்தில் உள்ள மருதாணி போய் விற்கல, எங்கள் தோட்டத்தில் உள்ள மருதாணி அப்படி. அதனால் அது வந்து உடம்புக்கு நல்லது. அதுவும் குறிப்பாக நான் கால்களுக்கு நான் போட்டிருக்கேன், பார்த்துக்கேன். அதனால அது அதுக்காகத்தான் நான் போட்டிருக்கேன். தவிர அழகுக்குன்னு வச்சாலும் சரிதான், இப்படி கை காமிச்சு சாமியார் வச்சாலும் சத்யேந்திரத்துல படம் வந்தது, அது கூட இருந்தாரு, அது 2 ஆஸ்கர் அவார்டு வாங்கி வச்சுக்கிறாங்க. அந்த ட்ரைலர்ல நீங்க தான் ஃபர்ஸ்ட் வந்தீங்க. இப்போ ஆந்தை போட்ட ட்ரைலர்ல நீங்க தான் ஃபர்ஸ்ட் வந்தீங்க. நாங்க உங்களை சத்யேந்திரத்துல பெரிய படம் அதை ஏத்தவே இல்லையா? ஆடியோ லான்ச் மேடையில இங்க உங்களை உட்கார வச்சு அதான் சின்ன படத்தோட மரியாதை.
புரியாத நாங்கள் என்ன காரணம்னா இவர் கொடுத்த சம்பளத்தை விட 4 பங்கு அதிகம். அதே மாதிரி அவங்க ஸ்டில்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் அதே சமயத்தில் எனக்கு அந்த டேரக்டர் யார் என்னங்கிறது எதுவுமே தெரியாது. ரெண்டாவது நான் அதை ஏங்க நான் 2 சீன் வந்திருக்கேன், 2 சீனில் நான் ப்ரொமோஷன் வந்துட்டேன். அதுக்கே நான் அவங்களுக்கு வந்து சல்யூட் அடிக்கணும். எதுக்கு நான் மேடையில் ஏறணும்? இன்னைக்கு அந்த ப்ரமோஷனை பார்த்துட்டு இன்னும் இந்த படத்துக்கு கூப்பிட்டாங்க. இல்ல கூல் சுரேஷ் உங்களுக்கு கீழயா இல்ல உங்களுக்கு மேலயா? அவரை மேடையில ஏற்றிருக்காங்க, நீங்கன்னா அவரு கீழயா? அவரு கீழே இப்ப தரம் தாண்டிட்டீங்களா? கூல் சுரேஷ மேடையை ஏற்றிட்டாங்களே, மேலே ஏத்தையா? இதை கோவப்படாம நீங்க கேட்க மாட்டீங்க. இல்ல கூல் சுரேஷ் பேசணும். ஆமா, மேடையில ஏறி ஏப்பா அந்த ஸ்டில்ல காமிச்சு அடியே அப்படின்னு சொல்லிட்டாரு. அவருக்கு அவ்வளவு ப்ரமோஷன் வருது, அதுக்கு கீழே இறங்கிட்டீங்களா நீங்க? உங்களை அவங்க மதிக்கலையா? இல்ல நான் அவங்கள நான் மதிக்கலைன்னா நீ என்கிட்ட வந்து விமர்சனம் கேட்க மாட்டேன். விமர்சனம் கேட்டியா இல்லையா? இனிமே உனக்கு விமர்சனம் பண்ண மாட்டேமா?